இதனால தான் விஜய் ரசிகர்களை எல்லோரும் தற்குறிகள்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்மளும் எத்தனை வீடியோவை தாங்க போடுறது, போர் அடிக்குது. 1-2 தற்குறிகளாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாருமே தற்குறிகளாக இருந்தால் என்ன தான் செய்கிறது. சமீபத்தில் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படத்திலிருந்து ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது, தளபதி கச்சேரி அப்படின்னு. அந்த பாட்டை ஒரு சில தியேட்டர்கள்லையும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இப்போல்லாம் இதை ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு படத்தோட ட்ரெய்லரோ அல்லது இந்த மாதிரி பாட்டோ வெளியாச்சுன்னா அதை தியேட்டரில் ப்ளே பண்ணுறாங்க. ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக என்ஜாய் பண்ணி தியேட்டர் சீட்டை கிட்டெல்லாம் உடச்சிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே ரோகிணி தியேட்டரில் அது நடந்திருக்கு. இப்போ இந்த பாட்டை பார்த்துட்டு வெளியே ஒரு தற்குறி என்ன பேட்டி கொடுக்குது அப்படின்னா, பாட்டை ஒன்ஸ் மோர் போடலையாம். ஒன்ஸ் மோர் போட விடாமல் செஞ்சது நம்ம அங்கிளோட சதி, சாரி சிஎம் சாரோட சதி அப்படின்னு இந்த தற்குறி பேசுது. பாட்டை ரீரிலீஸ் பண்ணி திரும்பி இந்த பாட்டை ஒன்ஸ் மோர் போட விடல. இதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த திருட்டு திராவிட மாடல் திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் எங்க அங்கிள் இல்ல சார் ஸ்டாலின் சார் தான் காரணம். மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே, 1-2 தற்குறிகளாக இருந்தால் கூட எப்படியாவது ஒப்பேத்திடலாம். பட் இருக்கிறது எல்லாமே அப்படி இருந்தால் விஜய்னா தான் பாவம், என்ன செய்ய போகிறாரோ தெரில. அதுக்காக விஜய்னாவே அப்படித்தான்னு கமெண்ட் பண்ணாதீங்க. விஜய்னா எழுதி கொடுக்குறத வாசிப்பாரே தவிர இந்தளவுக்கு தற்குறியாக இருக்க மாட்டார்.